3 அழகு சாதன பொருட்களில் திட்டமிடப்பட்ட விஷம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதால் மலேசியாவில் இனி அந்த பொருட்கள் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படாது என்று சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. என்க்ளோவிங் EWSB, கரிஸ்மா கோல்டன் டர்மரிக் மற்றும் SL2 இன்டென்சிவ் ஆகிய 3 அழகு சாதன பொருட்களிலும் பாதரசம், ஹைட்ரோகுவினோன் மற்றும் பெத்தாமெத்தசோன் 17 வெலட்ரேட் போன்ற விஷத்தன்மை மிக்க ரசாயனம் உள்ளதாகவும், எனவே அதற்கான தயாரிப்பு அறிவிப்புகளை தேசிய மருந்து ஒழுங்குமுறை நிறுவனமான NPRA திரும்ப பெற்றுவிட்டதாகவும் இன்று ஒரு அறிக்கையில் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ராட்சி அபு ஹசான் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும், ஏனெனில் இது அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க திறனை வழங்குவதாகவும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ.ஆர். ரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் இளைஞர்கள் தாங்கள் ஈடுபட்டுள்ள பல்வேறு துறைகளில் தங்களை வலுப்படுத்துவதுடன் பிற நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவில் தற்போது 15,809 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் 7.2 மில்லியன் மக்களை கொண்டுள்ளன. இது இளைஞர்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கிறது என்று அவர் கூறினார். அனைத்து கூட்டுறவு உறுப்பினர்களிடமிருந்தும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் மற்றும் நட்பை பெறுகிறோம் என்று ICC 2024 எனப்படும் சர்வதேச கூட்டுறவு மாநாடை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் கூட்டுறவுத்துறையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அவர்களுக்கு கூட்டுறவு அமைப்பில் இருப்பதன் நன்மைகள் குறித்த பயிற்சி அல்லது விளக்கங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய பதிவுத்துறையான JPN 2022 ஆண்டு முதல் நேற்று வரை மொத்தம் 27,280 தாமதமான பிறப்புச் சான்றிதழ் பதிவு விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் பத்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மொத்தம் 12,398 தாமதமான பிறப்புச் சான்றிதழ் பதிவு விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2022 12,206 பதிவுகளுடன் ஒப்பிடும் போது 192 பதிவுகள் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். பிறப்பு பதிவை தாமதப்படுத்தும் காரணிகளில் வறுமை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முன்னாள் பிரதமர் மகாதீரின் மூத்த மகன்கள் இருவரும் தங்கள் சொத்துக்களை ஊழல் தடுப்பு நிறுவனத்திடம் அறிவிக்க கால நீட்டிப்பு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நீட்டிக்கப்பட்ட காலத்தை MACC தலைமை ஆணையர் அசாம்பாக்கி வெளியிடவில்லை. கோலாலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விஷயத்தில் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக கூறினார். சுங்கத்துறையைச் சேர்ந்த 4 உதவி கண்காணிப்பாளர்கள் மீது ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மொத்தம் 39,800 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக 49 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 43 வயது முகமது ரிசால் ஒஸ்மான், 39 வயது முகமது ஹனாஃபி சேமான், 39 வயது முகமது ஷகாரில் முகமது சுகாய்மி மற்றும் 48 வயது அலியாஸ் மாட் யூசுப் ஆகிய 4வரும் நீதிபதி டத்தோ அனிதா ஹாரூன் முன் குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட பின்னர் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அனைத்து குற்றங்களும் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் 2, பண்டார் பூச்சோங் ஜெயா, பண்டார் பாரு சாலாத்திங்கி மற்றும் காஜாங் ஆகிய வங்கிகளின் கிளைகளில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. KLIA கார்கோவிலிருந்து சரக்குகளை ஏற்றிச் செல்லும் நிறுவனத்தின் லாரிகளை ஆய்வு செய்யாமல் இருக்க தூண்டுதலாக ஆன்லைன் வங்கி பரிமாற்றங்கள் மூலம் 38 வயதான நிறுவன உரிமையாளரிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. புந்தோங்கில் உள்ள கேளிக்கை மையத்தில் ஆடவரை தாக்கிய 5 உள்ளூர் இளைஞர்களை கைது செய்ததாக ஈப்போ மாவட்ட காவல்துறை ஆணையர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை புந்தோங்கில் உள்ள கேளிக்கை மையத்தில் கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்திய காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியது. கேளிக்கை மையத்தில் இருந்த வீடியோ கேமால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கும்பலாக தாக்கியதாக கைது செய்யப்பட்ட 24 வயது ஆடவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இரவு 10 மணி அளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் ஆடவர் ஒருவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
67 மில்லியன் மதிப்பிலான நகைகளை வாங்கி பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதாக குளோபல் ராயல்டி ட்ரேடிங் நிறுவனம் முன்னாள் பிரதமர் நஜீப்பின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் மீது வழக்கு தொடுத்த நிலையில் குறிப்பிட்ட நகைகள் அரசாங்கம் தன் வீட்டில் நடத்திய சோதனையில் காணாமல் போனதாக அரசாங்கத்தின் மீது ரோஸ்மா மன்சூர் தொடுத்த வழக்கில் ரோஸ்மா மன்சூர் தோல்வியடைந்தார். சம்பந்தப்பட்ட குளோபல் ராயல்டி ட்ரேடிங் நிறுவனம் 44 வகையான நகைகளின் குறியீடுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் ரோஸ்மா மன்சூரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளுடன் ஒப்பிட்டு சோதனை நடத்தியதில் குளோபல் ராயல்டி ட்ரேடிங் நிறுவனம் குறிப்பிட்ட 44 வகையான நகைகள் பறிமுதல் செய்யப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 67 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நகைகள் மாயமானதற்கு அரசாங்கம்தான் காரணம் என்பதால் 67 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நகைகளுக்கு தாம் பொறுப்பல்ல என்று ரோஸ்மா மன்சூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.